விற்கிறதா இருக்குது 100 செலவழிக்கும். 1000 பெட்ரோல் போட்டு போகணும். 1000 அவங்க 80 ரூபாய்க்கு போட்டாங்க. 80 ரூபாய்க்கு வெளியே. இப்போ அவங்க இந்த வெள்ளை பழத்துக்கு 60 ரூபாய்க்கு போகிறாங்க. நான் இந்த சிவப்பு பழத்துக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் ஈல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காய் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு வாங்கினவங்க திரும்ப விரும்பி வாங்குறாங்க. 25 கிலோ 1000 ரூபாய்க்கு போட்டு வந்துருக்கு. 50 ரூபாய்க்கு போடுறேன். இதே என் பழத்தை வாங்கி 80 ரூபாய்க்கு போட்டாங்க. நான் 50 ரூபாய்க்கு போட்டேன். ஈல்டு வந்து நல்லா தான் இருக்குது. காய்கறி விவசாயிகள் ஒரு அன்பான வணக்கங்க. நான் பசுமை பாரதில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய விவசாயிகளை மீட் பண்ணி அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து கொய்யா விவசாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாகுபடி செஞ்சு இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயிகிட்ட கொய்யா சாகுபடி எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் முத்துக்குமார். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா மருதங்குடி கிராமத்தில். அப்பா பேர் மருதபத்தவர். என் பேர் முத்துக்குமார். எவ்வளோ செடி கொய்யா சாகுபடி செஞ்சுருக்கீங்க சார்? 270 செடி வச்சு சார். 250 செடி இருக்குது. 250 செடி கணக்கு சார். இதில் இப்போ நடவு செஞ்சு எத்தனை மாதத்தில் நம்மளுக்கு காய் பறிக்க ஆரம்பிச்சு? 10 மாதம். 2023 11ஆம் மாதம் செஞ்சு வச்சேன். சரிங்க சார். அப்படியே 10 மாதம் கழிச்சு காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு முதல்ல. அடுத்தடுத்து இப்போ அது ஈல்டு வந்து நல்லா தான் இருக்குது. நல்ல காய் ஒரு செடிக்கு 30 காய் 40 காய் கட்டும். கொய்யா பிஞ்சு பார்த்தோம் சார். கொஞ்சம் கொய்யா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈல்டு தான் முடிஞ்சிருக்குது. செகண்ட் ஈல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய் ஃபுல்லாகவே அதிகமாக நம்மளுக்கு காய் பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 100 பிஞ்சுகள் கிட்ட இப்போ இருக்குது. மொதல் பிடிச்சது இவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்காது. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. செடி வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் இருந்துச்சு. 10 மாதத்துக்குள்ளே வளர்ச்சிக்குள்ளே என்ன இருக்குமோ அது மட்டும் தான் பிடிச்சிருக்கும். இப்போ 2ஆவது சீசனுக்கு இப்போ ஃப்ளவரிங் காய் அதிகமாக இருந்துச்சு. இப்போ மற்ற விவசாயத்தை கம்பேர் பண்ண சொல்ல இதில் உங்களுக்கு எது லாபமாக தெரியுது, எது நஷ்டமாக இருக்குது சார்? இது நம்மளாக விற்பனை பண்ணால் நல்ல லாபம். நல்ல லாபம். வியாபாரிக்கு போட்டோம்னா அவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க. கொள்ளைன்னா நம்மகிட்ட இப்படி தேடி ஏமாத்துறாங்க. எல்லா பொருளுமே அதானே. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்மளாம் கொண்டு மார்க்கெட் இது வந்து 250 கன்று நீங்கள் தான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் பண்ணுறேன். கொஞ்சம் உடவுல ரொம்ப சீசன் இருந்துச்சுன்னா இது பழம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வியாபாரிக்கு 10-20 போட்டு விட்டுருவேன். மிச்சத்தை நான் டெய்லி எவ்வளோ கிலோ பறிச்சிங்க சார்? 25 கிலோ 1000 ரூபாய்க்கு போட்டு வந்துடுறேன் ஒரு நாளைக்கு. கொண்டு டெய்லி ஒரு நாளைக்கு சராசரியாக இதில் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வச்சு விற்றுட்டு சொந்தமாக நல்லா. ஆமாம், சொந்தமாகவே நல்லா இழுக்க போட்டுறோம்ல. நம்ம அவங்களுக்கு 20 ரூபாய்க்கு போகிறதுக்கு நம்ம 50 ரூபாய்க்கு போகிறதுல 2 பழம் சேர்த்து போட்டால் மக்கள் வந்து வாங்குறாங்களே. கண்டிப்பாக கண்டிப்பாக. டேஸ்ட்டு நல்லா இருக்கு. அந்த ஒரு காரணம் இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக இது பழுக்க விட்டோம்னா அந்த சொதன்னு புழு உள்ள முக்கால் தரத்துலேயே போய் பறிச்சா நல்ல லாபம் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வாங்கினவங்க திரும்ப விரும்பி வாங்குறாங்க. நான் கொய்யா பொறுத்த வரைக்கும் சார், இன்றைக்கி வந்து டாக்டர் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் பழம் வேண்டாம், மாதுளை சாப்பிடாதீங்க, கொய்யாவை தான் விரும்பி சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் கொய்யாவுக்கு வந்து டிமாண்ட் நல்லா இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா எல்லா பொருளுக்கும் டிமாண்ட் இருக்குது சார். இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் இல்லைல்ல. கண்டிப்பாக அதுதானே நம்ம பொருளுக்கு. நம்ம இப்போ நான் 50 ரூபாய்க்கு போடுறேன். இதே என் பழத்தை வாங்கிட்டு போய் 80 ரூபாய்க்கு போட்டாங்க. நான் 50 ரூபாய்க்கு தான் போட்டேன். மக்களுக்கு அது ஒரு தர்மம் மாதிரி இருக்கட்டுமே. இல்லை, இந்த வருஷம் இப்போ தோட்டத்திலே 40 ரூபா 50 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 40 ரூபாய்க்கு வந்து எடுத்தாங்க. அவங்க 80 ரூபாய்க்கு போட்டாங்க. 80 ரூபாய்க்கு வெளியில். இப்போ அவங்க இந்த வெள்ளை பழத்தவே 60 ரூபாய்க்கு போகிறாங்க. நான் இந்த சிவப்பு பழத்தவே 50 ரூபாய்க்கு தான். மக்கள் வந்து விரும்பி டேஸ்ட் பார்த்து ஒரு நாளைக்கு வாங்கினவங்க திரும்ப ஏன் நேற்று வரலன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு மாற்று கருத்து. நம்மளுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு வியாபாரத்தில், கம்மியான விலைக்கு தராரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒன்று நம்ம நாளைக்கு நம்மளுக்கும் வந்து லாபம் வந்து ஒரு நல்ல லாபம் இருக்குது. இது நான் அந்த அப்போ போய் விற்கிறத எழுதி வச்சிருக்கேன். எவ்வளோ ஈல்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ டெய்லி வியாபாரம் பண்ணுற டேட்டு போட்டு தேதியை போட்டு 500, 960, 700 செலவு. அதை விற்கிறத எழுதிடுவேன். 100 ரூபா செலவழிக்கும். 1000 பெட்ரோல் போட்டு போகணும். 1100, 200, 1000 மேக்ஸிமம் அந்த சராசரி 1000 ரூபாய்க்கு ஓடிடும். இப்போ கடைசியாக தான் 350 ரூபாய்க்கு வந்துருக்குது. அது 3 கிலோ போட்டது ஒரு அதோட காய் 7 கிலோ. ஆமாம், இனிமேல் தான் நம்மளுக்கு முழுமையான காஜு இருந்தாங்க. இனிமேல் தான் நமக்கு முழுமையான ஈல்டு வந்து இதில் வந்து கிடைக்கும். இதில் வந்து கொய்யா மட்டும் போடாமல் ஊடு பேரும் சாகுபடி. மல்லி போட்டிருந்தேன். அது ஒன்றும் வாய்க்கலை. இதனால கொஞ்சம் கடலை நீங்கள் வீட்டுக்காக பிள்ளைகளுக்கு போடுவோம்ன்றது கடலை போட்டுருக்கு. கொஞ்சம் கடலை போட்டிருக்கீங்க. ஆமாம், அங்கிட்டு கொஞ்சம் கொத்தவரங்காய் போட்டுருக்கீங்க. இப்போ போட்டிருக்கேன். இதில் மல்லி நாட்டு மல்லி போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஏற்றுன்றது தண்ணி பாயுது இல்லை, சும்மா வேஸ்ட்டாக பாயுது. களை எடுக்கணும். தனியாக ஃபுல்லாகவே அப்படியே பாய்ச்சிடுறீங்க. ஆமாம், டோட்டலாக பாய்ச்சிடும். அப்படி ஆட்டோ
இப்போது இந்த கொய்யா சீல்ல ஒரு 50 பிஞ்சு 100 பிஞ்சு வரும்னு சொன்னால் விவசாயி வந்து எப்படி அவ்வளோ சீல்ல காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை காய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இப்போ இல்லை, நான் நட்டதுலேருந்து இல்லை. இனிமேல் என்ன கொய்யாப்பழம் பறிக்கிற ஒரு பெரிய வேலை இல்லை. கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் 50-100 கிலோ கூட பறிச்சு போடலாம் ஒரு ஆள்.